ரிஷபராசிக்காரங்க கால்நடை வளர்ப்புலையோ இல்லைன்னா விவசாயத்திலோ இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, டான்ஸு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியான சிக்கல்கள் இவ்வளவு நாள் உண்டாகி இருக்கு. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு தொல்லை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2026 வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் 60 வருடங்கள். அந்த 60 வருடங்களில் இந்த பராபவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு ஒரு 40வது ஆண்டாக வருது. இந்த 40வது ஆண்டு உலக அளவில் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலையை தொடக்கத்திலும் பின்னாடி போக போக அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அளவிலும் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. முதல் ஒரு 6 மாதம் கொஞ்சம் நெருக்கடியான, இப்போது உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த போர் சூழல், பழையபடியே ஒரு லாக்டவுன் மாதிரியான இல்லைனா அதுக்கு நிகரான ஒரு சிக்கல், இந்த மாதிரியே தான் தொடங்கி முடியும் போது நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த வருடத்திற்கு ராஜாவாக குரு வர்றார். இந்த வருடத்துக்கு மந்திரியாக செவ்வாய் வருகிறார். வருடம் தொடங்குவதும் செவ்வாய்க்கிழமையிலேயே தொடங்குது. இது போன்ற சூழ்நிலைகள் இதை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நெருக்கடியாகவும், அதன் பிறகு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான திருப்திகரமான ஒரு ஆண்டாகவும் முடிச்சு வைக்கும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் உலகெங்கும் கொஞ்சம் போர் மேகங்களும், சண்டைகளும், மலை சரிவுகளும், இல்லைன்னா திடீர்னு எங்கேயாவது வெடிப்புகளும், இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உலகத்துக்கு நடக்கிறது. இது எல்லாருக்கும் பொதுவாக போகக்கூடிய அமைப்பில் தான் போகும். அதே சமயம் தனி மனிதர்கள் வாழ்வில் இவையெல்லாம் நல்லது செய்யுமானா, எல்லா தனி மனிதர்களுக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறப்பு, அவங்க தொழில் ரீதியாக சில விஷயங்கள் போகிறது, அவங்க விருப்பங்கள், வீடு கட்டுறது, வெளிநாடு போகிறது, இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன லேகு தான் உலகளவில் ஏற்படும். ஆனால் அது தனி மனிதர்கள் வாழ்வை முழுவதுமாக மாற்றியெல்லாம் விடாது. அவங்கவுங்க வாழ்க்கை சுமூகமாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் போன வருஷத்தில் குழந்தை இல்லைன்னா திருமணம், இது போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு திருமணம் கை கூட சில நேரம் கெட்டு போயிருக்கும். உங்களுடைய குணங்கள்லேயும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். திடீர்னு ஒரு பெரிய ஆசைகள் உண்டாகியிருக்கும். சிலருக்கு இந்த ஆசைப்பட்டு நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதப்பா, கேட்டது கிடைக்க மாட்டேங்குது, ஏன் தான் இவ்வளோ டிலே ஆகுது, இந்த மாதிரியான நிறைய ஒரு சிக்கலான ஒரு மனோநிலை ஏற்பட்டிருக்கும். அதுக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மனசில் சில சங்கடங்களை உருவாக்கி தரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது திடீர்னு ஒரு விரக்தியான மன அமைப்பை உருவாக்கி தரும். சிலருக்கெல்லாம் கல்யாணத்தையும் கொடுத்துட்டு என்னடா இது கல்யாணம் பண்ணி ஒன்றும் சந்தோஷம் இல்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கோ, இல்லை குடும்பத்திலேயோ சில சிக்கல்களை உருவாக்கி கொடுத்துருக்கும். கடனுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, கடன் கிடச்சிருக்காது. சிலருக்கு கடன் போட்டு ரொம்ப அழுத்துற இடத்துக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கும். ஸோ இது எல்லாமே ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் மாறப்போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போது எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறது, வீடு மாறுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வீடு மாறி பாருங்கள், உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீரும். அம்மாவுடைய உடல்நிலையில் இவ்வளவு நாள் இருந்து வந்த மாற்றங்கள் இப்போ மாறப்போகுது. சரியான ஒரு வைத்தியம் கிடைக்க போகுது. அதுவும் குறிப்பாக இந்த வருஷத்துக்கு கடைசியில் ஒரு நல்லதொரு வைத்தியமும் நல்லதொரு முன்னேற்றமும் ஏற்பட்டு இது நாள் வரைக்கும் தாயார் ரீதியில் இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சொத்து ரீதியான ஏதாவது சிக்கல்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இல்லை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, ஆமாம், அது இப்போ வழக்குகள் முடிய போகுது. இல்லைன்னா நீங்கள் உட்கார்ந்து பேசி இப்போ தீர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. அதை தொடர்ந்து குழந்தை பிறப்புக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மருத்துவம் சார்ந்த முறையில் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் கிடைக்கும். நிறைய மருத்துவம் சார்ந்த முயற்சிகளும் கூட முயற்சி பண்ணிட்டோமுங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வருத்தமாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த வருத்தம் தேவையில்லை. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இருக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சில சங்கடங்களை உருவாக்கி கொடுத்தாலும் கூட நிறைய நன்மைகளை உருவாக்கவும் காத்துக்கிட்டு இருக்குது.
அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியான சிக்கல்கள் இவ்வளவு நாள் உண்டாகி இருக்கும். குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு தொல்லை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளே கூட கொஞ்சம் தொல்லை பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த கலெக்டர் ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸ், அப்புறம் தலைமைச் செயலகம், விஏ ஆஃபீஸ், இந்த மாதிரி மக்கள்கிட்ட நேரடியாக சந்திப்பு உருவாகக்கூடியதும், அதே சமயம் மக்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாத, குறிப்பாக போலீஸ், இராணுவமெல்லாம் அதிகாரம் செலுத்தக்கூடிய துறை. இப்படி இல்லாமல் மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்க, கருவூலத்தில் இருக்கக்கூடியவங்க, பணத்தை பில் பாஸ் பண்ணுறவங்க, பில் கலெக்டராக இருக்கக்கூடியவங்க, கேஷியராக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் சில சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா மேலதிகாரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் உருவாகி இருக்கும். அதெல்லாமே இந்த வருஷத்தில் ஒரு 6வது மாதம் இல்லை 8வது மாதத்துக்கு மேலே கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய நன்மைகள் நடக்கத்தான் இருக்குது. திடீர்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு 3 மாதமும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். இந்த 3 மாத வித்தியாசம் அப்படிங்கிறது நிறைய நன்மைகளையும் நிறைய தீமைகள்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் சில சங்கடங்களை உருவாக்கி கொடுத்து ஆனால் அப்படியே கரெக்ட் பண்ணி போயிடும். ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் கேஷ் கலெக்ஷன், சிட் ஃபண்டில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்க போகுது. தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் நல்ல காலமாக இருக்க போகுது. குறிப்பாக தங்க நகை தயாரிப்பு, தங்க நகை விற்பனை, தங்க நகை அடகு, இதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் நிஜமாகவே ரொம்ப அற்புதமாக வரும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட அங்கங்கே சில சிக்கல்கள் வருமானா? ஆமாம். ப்ரைவேட்டில் வேலை செய்யக்கூடிய, ஃபைனான்ஸ் நடத்தக்கூடியவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க. டாக்குமெண்ட் சிக்கல்கள் வரும். சில இடங்களில் நீங்கள் வாங்கின படத்தை கொடுக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இல்லைன்னா உங்ககிட்ட வாங்கினவங்க தராமல் போயிடுவாங்க. பார்ட்னருக்குள்ள பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சிக்கல்கள் எதனால் வருது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைப்படி குரு மாறக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இந்த சிக்கல்களை உருவாக்கி தரும். ஆனால் இந்த சிக்கல்கள் உடனே ஆரம்பிக்காது. ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து இந்த சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகும். ஸோ அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் உஷாராக தான் இருந்து தீரணும். அழகுக்கலை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்க போகுது. அழகுக்கலை கடை வச்சுருக்கிறவங்க, சொல்லி கொடுக்குறவங்க, அது சம்மந்தமான பொருள் விற்கிறவங்க, இப்படி எல்லாருடைய லைஃப்புமே கொஞ்சம் நல்லா இருக்கும். டெய்லரிங், ஃபேஷன் டிசைனிங், அப்புறம் மீடியாவில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், சின்னத்திரை, இப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ரிஷபராசிக்காரங்க கால்நடை வளர்ப்புலையோ இல்லைன்னா விவசாயத்திலோ இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கும். திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கும். விளைச்சலுக்கு நல்ல விலை கிடைக்கும். காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, காய்கறி விளைச்சல் செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சூப்பரான காலம்னு தான் சொல்லணும். அதே போல் ரிஷபராசிக்காரங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க, லாட்ஜ் வச்சுருக்காங்க, பார் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் ட்ராமா குரூப் வச்சுருக்கிறவங்க, டான்ஸ் வச்சுருக்கிறவங்க, இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். பப்பு வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்காரங்க சின்ன திரையில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாடு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு பேமெண்ட்டில் பிரச்சனை, இல்லைன்னா ரிட்டர்ன் வர முடியாமல் ஒரு சிக்கல் உருவாயிடும். கலை, இலக்கியம், பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஏதாவது சில சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்குவாங்க. ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, டான்ஸு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா திடீர்னு நல்ல விதமாக போகும். அப்புறம் யாராவது ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு பேர் கிடவும் வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் நிஜமாகவே ரொம்ப நல்ல காலம்னு தான் சொல்லணும். திடீர்னு குடும்பத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும். திடீர்னு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் திடீர்னு டீச்சர் வேலைக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. இல்லைனா ஆல்ரெடி டீச்சர் வேலையில் இருந்தவங்க இடம் மாறுவதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அதுவும் நல்ல விதமாக நடக்கும். ரிஷபராசிக்காரங்க டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க அப்படின்னா டெய்லராக இருக்கலாம், இல்லை துணி நெசவு பண்ணுறதா இருக்கலாம், பட்டுப்பூச்சி வளர்ப்பு, பட்டு சரிகை செய்கிறது, பட்டு சேலை செய்கிறது, இந்த ஒட்டி இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்ல காலகட்டங்களாகவும் ரொம்ப அற்புதமான காலகட்டங்களாகவும் இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அங்கங்கே சில சங்கடங்கள் வந்தாலும் கூட ஜனவரி மாதத்துக்கு பிறகு 2027 ஜனவரிக்கு பிறகு நிஜமாகவே
அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். இது உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு மாற்றமாக உருவாகிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து நடத்திக்கலாம். நாம் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான இந்த வருஷத்திற்கான பலன்கள் தான். உங்களுடைய ராசிக்கு வேறு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மயிலும் ஆன்மீகம் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் இன்னும் நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். தொழில்கள் மட்டுமில்லை, விவசாயத்தில் இருக்கிறவங்க என்னென்ன பயிர்களை செய்யும்போது நல்லாயிருக்கும், நோய்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும், அதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும், பரிகாரங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் போக போகிறோம். உங்களுக்கு இல்லை அவசரமாக எனக்கு ஒரு ஆலோசனை தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக நம்முடைய கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க, நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய நண்பர்களும் இதே ராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.